இதுக்கடையில் கலைஞர் கேட்டார் ரொம்ப தெளிவாக, என்னையா அர்த்தம்? ராமர் கட்டினார்னா இன்ஜினியர் தானே பாலம் கட்ட முடியும், ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் கலைஞர் இருக்கும்போது. எந்த காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு அவர் கேட்டார் கோபத்தோடு. ஏன்னா அவர் அவ்வளவு பாடுபட்டவர். உடனே வடநாட்டில் இருக்கிற ஒரு சாமியார், ஆஹா இப்படியெல்லாம் கருணாநிதி ராமனை அவமானப்படுத்தி விட்டார், எங்கள் புனிதமான தெய்வத்தை அப்படின்னு சொல்லி அவர் தலையை சீவனம், அதுக்கு 15 லட்சம் ரூபா அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அப்போ தமிழ்நாடே ஒரு கொந்தளிப்பில் இருந்த சூழ்நிலையில் தோழர்கள்லாம் ஆத்திரப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சொல்கிறதா அப்படின்னு. உடனே கலைஞர் ரொம்ப அமைதியாக, பெரியார்கிட்ட படித்தவர், குருகுலத்தில் ரொம்ப அழகாக, நான் பதில் சொல்லிக்கிறேன், நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம், இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் இதுதான். செய்தியாளர்கள்லாம் வந்தாங்க, என்னங்க பதில் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னார். என் தலையை நான் சீவியே ரொம்ப நாள் ஆச்சியா, சீவரத்துக்கு ஒன்றுமே இல்லையா அதில், யாராவது அவர் செய்ய விட்டால் ரொம்ப நல்லதுதான்னு பதில் சொல்லி நகைச்சுவையாக சொல்லிட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை கூட, ஒரு கொதிநிலையான சூழ்நிலை கூட ஒரு அமைதியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு செய்வதற்கு பெயர்தான் திராவிட மாடல். அந்த இயக்கத்துக்குத்தான் இந்த பெருமை, அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே தான் இப்போது மீண்டும் ஜனவரி 12ஆம் தேதி தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் சட்டமன்றத்தில். மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டம் தொடங்கப்பட வேண்டும். தமிழன் கால்வாய் என்று அதற்கு பெயர். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழன் கட்டுகின்ற வரலாற்று உடையது என்ற பெருமைக்குரியது என்ற அந்த தமிழன் கால்வாய் திட்டம் மீண்டும் எழ வேண்டும். அதன் மூலமாக நாடு வளம் பெறும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுவார்கள், நாட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வரும். ஆகவே அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி, வேற ஒன்றும் இல்லை, அவர் தடிக்கிறது அவர் காலில், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, இவ்வளவு நீண்ட நேரம் இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியர்களையும் தோழமை கட்சிகளையும் ஏற்பாடு செய்த நெல்லை மாவட்ட தோழர்களையும் சிறப்பாக ஒத்துழைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை மிக தெளிவாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.